இப்போ அமராவதியில் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஃபிலிம். அஜித்துக்கு ஃபர்ஸ்ட் படம், அவருக்கு ஃபர்ஸ்ட் படம், எனக்கு செகண்ட் ஃபிலிம். அது 5வது பார்ட் பண்ணும்போது இவர் என்ன சொன்னார்னா, பாரதி ஒரு சேலஞ்ச் பாரதி அப்படின்னா வைரமுத்து என்ன டியூன் பண்ணி நான் எழுதுறேன் உள்ளாவே, நான் எழுதி நீங்கள் டியூன் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சார் ரெண்டுமே எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. தாஜ்மஹால் தேவையில்லை, இந்த காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. என்ன க்ளோஸ் ஆர்டராக இருக்கு, இதை போய் எப்படி டியூன் பண்ண முடியும்? அவர் வந்தோடனே வைரமுத்து சார் வந்தார். என்னது அப்படின்னா, சார் அந்த டியூன் பண்ண முடியல, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அது வரல, அது மூலமாக ஒரு மாதிரி இதாக இருக்குது, நான் டியூன் பண்ணிட்டேன், அதுக்கு நீங்கள் எழுதிருங்கன்னு. வேண்டாம் விருப்பம் எழுதுங்க. அப்போ ஜானகி அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன், என் டியூன் இதுதான், முதல் 2 வரியில் நீங்கள் வந்து பாட வேணும். அந்த முதல் 2 வரிக்கு பதிலாக என்ன வரின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. தாஜ்மஹால் தேவையில்லை, அன்னமே என்பது இந்த காடு நதிகள் எல்லாம் காதலின் சின்னம் என்ன. நான் போகலாம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒரிஜினல் பாடிடுங்க, தாஜ்மஹால் தேவையில்லை பாடிடுங்க, அது வரையும் இதை பாடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதின வரியை பாடிட்டு செம கடுப்புல இருந்தார் அவர். அப்படியா? ஆமாம்மா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க பாராட்டி, நல்ல வரி அப்படி இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குமே அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ டேக் போகலாமா அப்படின்னாங்க. டேக் போகலாம்னா தாஜ்மஹால் தேவையில்லைன்னு வருது. ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, இந்த தாஜ்மஹால் பாட்டு வருது, தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே என்னமே காடுமலை நதிகள்லாம் காதல் என்ன பண்ணணும், அப்படியே என்ன தூக்கினார் பாருங்க. அப்படியே இதோட தூக்கிட்டார். என்கிட்ட வந்து குறைன்னு சொன்னது வந்து, நீங்கள் ராஜா சார் மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்லைப்பா, அவர் நல்லா நீ கவனிச்சாருன்னா என் மியூசிக் வேறு அவர் மியூசிக் வேறு நல்லாவே தெரியும். ராஜா சார் நான் அங்கேருந்து டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுருவேன். அவர் நான் பக்கத்தில் போயிட்டு நான் என்னன்னு சொல்லுவேன், நான் பாலபாரதி மியூசிக் டேரக்டர்னு சொல்லுவேன், செருப்பு கட்டி எடுப்பேன் அவர்கிட்ட. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பௌர்ணமி அலைகள் படத்தின் போது நடந்த அந்த புறக்கணிப்பு சம்பவத்தை வந்து நீங்க சொன்னீங்க. அது வந்து அதுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? கண்டிப்பாங்க, எங்க காலையில் நீங்கள் வந்து வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இலையெல்லாம் போட்டு வச்சு இப்போ வாங்கன்னு ஒன்று வீட்டுக்குள்ளேயே உள்ள நீங்கள் வெளில போயிருங்க, இது இலை வேற ஆளுக்கு அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த சாப்பாடு வேற ஆளுக்குன்னு நீங்கள் பசியோடு வந்திருப்பீங்க. அந்த அந்த வயசுன்னு ஒன்று இருக்குங்க இல்லைங்க, அந்த ஏஜில் வந்து நிறைய திங்கிங் இருக்கும். அதனால தான் இப்போ வர பசங்கள்லாம் வந்து இப்போ 40 வயசுக்குள்ள ஆட்களை தான் டேரக்டராகவும் இதுவும் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த புதுசாக திங்க் பண்ணுற ஒரு இது அந்த ஏஜ் குரூப் தான். 20லேருந்து 40க்குள்ளே நம்ம வந்து அந்த ஏஜ் குரூப்பில் தான் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். 40க்கு மேலே நம்ம லெத்தாஜிக் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு ஏற்கனவே பண்ணிட்டோம்ல, இதே தானே அதே பண்ணிக்கலான்னு அப்படி போய் மைண்டு. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை டேரக்டர்ஸ் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்களா, வயசானவங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். 45 வயசுக்கு மேலே ஒரு ஆள் சொல்லுங்கள். இருந்தால் நீங்கள் மணிரத்னம் சொல்லுவீங்க. அவங்களாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு உட்காந்து அவங்களாவே பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வசதி இருக்குது, அதனால பண்ணிக்கிறாங்க. உண்டா இல்லையா? கண்டிப்பாக 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 நீங்கள் சொல்கிறது புரியுது. அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, வசதி இருக்குது, பண்ணுறாங்க. வசதி இல்லாத ஒரு வயசான ஒரு 55 வயசு 65 வயசு டேரக்டர் இப்போ சொல்ல முடியல. எதனால மாறிச்சு? அதுதான் சார். இப்போ உங்களுடைய முதல் படத்தில் வந்து இப்படி ஒரு பெரிய போட்டியை சமாளிச்சுட்டு பாடல்கள் ஒழிச்சிட்டு இருக்கு தலைவாசல்ல. அடுத்த படத்துல நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்க வர்றீங்க. ஆமா, இயல்பா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு. நீங்க அதை எப்படி? ஆக்சுவலா ஒன்னே ஒன்று படம் பண்ணேன்னா, இது தலைவாசல்ங்கிறது ஃபர்ஸ்ட் படம். என்னோட ஒரு யுகமே என்னோட ஃபர்ஸ்ட் படம் தான். இந்த ஒரு யுகம் பண்ணும்போது என் மனநிலைமை எப்படி இருந்ததோ அது டெடிகேஷன் சொல்லுவேன். நீலமலா, சித்திரப்பாவை எல்லா பாட்டும் ஹிட்டு. இப்போ அமராவதி, தலைவாசல், அமராவதி. இப்போ அமராவதியில் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஃபிலிம். அஜித்துக்கு ஃபர்ஸ்ட் படம், அவருக்கு ஃபர்ஸ்ட் படம், எனக்கு செகண்ட் ஃபிலிம். அது இதாக எடுத்தாச்சுன்னா எனக்கு தேர்ட் ஃபிலிம். 80லேருந்து எடுத்தாச்சுன்னா எனக்கு தேர்ட் ஃபிலிம் அது. அப்போது வந்து இந்த மாதிரி அமராவதியில் பண்ணும்போது சாங் எல்லாமே ஊட்டியில் தான் போய் பண்ணும். ஊட்டியில் தான் சாங் இல்லை. தாஜ்மஹால் தேவையில்லை மற்றதான் நான் சென்னையில் பண்ணேன். மற்ற எல்லா சாங்கும் வந்து ஊட்டியில் தான். அப்போ ஊட்டியில் போகும்போது இப்போ அதிகாலை காட்டு சந்தானம் வந்து ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போச்சோ என்ன தெரியாது, அவர் வந்து மதுரைக்கு போகணுனால அந்த சாங்கை ஃபுல்லாக பாட்டை ஃபுல்லாக நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ செல்வா என்ன டிசைட் பண்ணிட்டு நம்ம வைரமுத்துவுக்கு போவோம், அவர்கிட்ட போவோம். அவர் தான் இது பாட்டுக்கு. அப்போது வைரமுத்துகிட்ட போனோம். அவர் வந்து நான் ஃபுல் சாங் நான் தான் எழுதுவேன்.
அமராவதி. அமராவதி. ஒவ்வொருத்தர் கூட உள்ளே வரக்கூடாது. நாங்களும் ஓகே, நீங்கள் ஓகே அப்படின்னு நாங்களும் பாட்டை கொடுத்தாச்சு. பாட்டு கொடுத்தா எல்லாமே வந்தாச்சு. தாஜ்மஹால் தேவையில்லை மாத்திரம் பெண்டிங். அது நான் பண்ணலை. 5 பாட்டு வந்து அங்கே ஊட்டியில் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அங்கேயே சரி. அப்போ பண்ணும்போது 5வது பாட்டு பண்ணும்போது இவர் என்ன சொன்னார்னா, பாரதி ஒரு சேலஞ்ச் பாரதி அப்படின்னா வைரமுத்து என்ன அப்படின்னு டியூன் பண்ணி நான் எழுதுறேன் ஃபுல்லாகவே. நான் எழுதி நீங்கள் டியூன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சார் 2மே எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, எனக்கு நீங்கள் டியூன் பண்ணி நீங்கள் பாட்டு கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் தாஜ்மஹால் தேவையில்லை. தாஜ்மஹால் தேவையில்லை, இந்த காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. என்ன ப்ரோஸ் ஆர்டரா இருக்கு, இதை போய் எப்படி டியூன் பண்ண முடியும்? ஒரு ஆமா அழகு இல்லாம இருக்கு. அதாவது ஒரு ஒரு எதுகை மோனை அது இல்லாம ஒரு இதா பாட்டா இல்லாம அது ஒரு ப்ரோஸ் ஆர்டரா இருக்கு. இப்ப கேளுங்க, தாஜ்மஹால் தேவையில்லை அப்படிங்கிற ப்ரோஸ் ஆர்டரா? ஆமா கண்டிப்பா. அது நயம் இருக்கா? நயம் இல்லை. தாஜ்மஹால் தேவையில்லை, இந்த காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னம்னாரு. எழுதிட்டு போயிட்டோன்னா நான் அவருக்கு முன்னாடி டியூன் பண்ணுங்கன்னா ஒரு டியூனை பண்ணிட்டேன். டியூன் பண்ணி முடிச்சுட்டு செல்வா சார் சொல்கிறாரு, கத்துறாரு அவர், என்ன இது டியூன் ஆகுது, இவங்க பாட்டு நம்ம அனுப்பு, நம்ம நீ இப்போ டியூனை போடு அப்படின்னு. தாஜ்மஹால் தேவையில்லை டியூன் பண்ணுறேன். கவிஞரவே ட்ரை பண்ணுறீங்க? ஆமாம், அனுப்பிட்டு ட்ரை பண்ணுறது. அது வந்து அந்த தாஜ்மஹால் தேவையில்லை அதெல்லாம் கிடையாது, லிரிக்லாம் கிடையாது. நான் அப்படிதான் நான் கம்போஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு உட்காந்து எல்லாம் இது பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிட்டு இவர் வராரு. அவர் வந்தோடனே வைரமுத்து சார் வந்தார். என்னது அப்படின்னா, சார் அந்த டியூன் பண்ண முடியல, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அது வரல, அது மூலமாக ஒரு மாதிரி இதாக இருக்குது, நான் டியூன் பண்ணிட்டேன், அதுக்கு நீங்கள் எழுதிருங்கன்னு. வேண்டாம் விருப்பம் எழுதுங்க பாட்டு, வேண்டாம் விருப்பம் என்ன, தாஜ்மஹால்லாம் கிடையாது, தாஜ்மஹால் தேவையில்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. அப்போ ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வரும்போது ஜானகி அம்மா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. சரி, வந்தோன்னா இப்போ வைரமுத்து சார் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம், பாரதி நீங்கள் விட்டீங்க, நான் பெருமையாக வேற பாலச்சந்தர் சார்ட்டெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். தாஜ்மஹால் தேவையில்லைன்னு எழுதியிருக்கேன், இப்போ புது பையனுக்கு எழுதியிருக்கேன், நான் பாலபாரதிங்கிற மியூசிக் டேரக்டருக்கு எழுதியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நான் சொன்னேன். இப்படி பண்ணி பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. ஆமாம், பாரதி ராஜா சார்ட்டையும் பாலச்சந்தர் சார் அவருக்கு இப்போதான் எழுதிட்டு வரேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வரையை எழுதியிருக்கேன், சூப்பராக இருக்கையா அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் விட்டீங்களே பாரதிங்க, விடுங்க சார், அது ஒரு பெரிய பிரச்சனையா, அடுத்த இதில் பார்த்துக்கலாம். அப்போ ஜானகி அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன், என் டியூன் இதுதான், முதல் 2 வரிகளை நீங்கள் வந்து பாட வேண்டாம், அந்த முதல் 2 வரிக்கு பதிலாக என்ன வரின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. தாஜ்மஹால் தேவையில்லை, அன்னமே அன்னமே, இந்த காடு நதிகள் எல்லாம் காதலின் சின்னமேன்னு. அங்கே அன்னமேன்னு போட்டேன், இங்கே சின்னமேன்னு மாற்றினேன். சின்னம் அன்னம் இருக்கிறது, அன்னமே சின்னமே. அது ஒரு பஞ்சுக்கே அமைஞ்சு போச்சு பாட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே வந்து அவர் கேட்டார். ஜானகி அம்மாவுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் இதுதான் பாடணும், இதை அப்புறம் பாடணும், நீங்கள் டேக் போகலாமா, நீங்கள் கேட்கணும், நான் போகலாம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒரிஜினல் பாடிடுங்க, தாஜ்மஹால் தேவையில்லை பாடிடுங்க, அது வரையும் இதை பாடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதின வரையே பாடிட்டு செம கடுப்புல இருந்தார் அவர். அப்படியா? ஆமாம்மா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க பாராட்டி, நல்ல வரி, அப்படி இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குமே அப்படின்னோடனே, சரி இப்போ டேக் போகலாமா அப்படின்னாங்க. டேக் போகலாம்னா தாஜ்மஹால் தேவையில்லைன்னு வருது. ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, இன்னும் தாஜ்மஹால் பாட்டு வருது, தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே என்னமே காடுமலை நதிகள்லாம் காதலிச்சு, என்ன பண்ணணும், அப்படியே என்ன தூக்கினார் பாருங்க, அப்படியே இதோட தூக்கிட்டார். அவர் நல்ல ஹைட் இல்லை, நல்ல ஹைட், நல்லா அப்படி ஒரு தூக்கினார் பாருங்க, எனக்கு ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. என்ன சார் பாடி வேற லெவல், இது இந்த சாங் வேற லெவலில் போகுது, இந்த 2 லைன் எப்படி உங்களுக்கு அது தோணுச்சுன்னா, உங்கள் 2 லைனுக்கு தான் நான் டியூன் பண்ணேன், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் டியூன் பண்ணி நீங்கள் இதுனா, இல்லாட்டி சில்வண்டு என்பது எல்லாம் கிடைச்சிருக்காரு. அதனால ஃபுல்லாக சில காலம் வாழ்வது, சில்வண்டுகள் காதல் கொண்டால் நதி என்ன கேள்வி கேட்குமா, அது மாதிரி அது மாதிரி வண்டாடும் காதலை, அது மாதிரி எனக்கும் அவருக்கு நிறைய கருத்து முதல்ல உண்டு. அப்போ அவர் சொன்னார், அதே படத்தில் ஆகா கனவே தானான்னு ஒரு சாங், ஆகா கனவே தானான்னு ஒரு சாங் இருக்கு. புத்தமுது மலரை எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் ஆகா கனவே தானே தான் ஹிந்துவில் வந்து அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி தேர்ட் பேக்ரவுண்ட் நாங்கள் பார்க்கவே இல்லை, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாலபாரதின்னு போட்டு என்ன ப்ரைஸ் பண்ணதான் எனக்கு அந்த எல்லா பாட்டையும் கூட அந்த பாட்டில் உள்ள அந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும்.
இங்க எல்லாரும் பாட்டை சொந்தம் கொண்டாடுவேன், நான் வீச கொண்டாடுவேன். நான் பண்ணிக்கன்னா ராஜா சாரோட தாக்கம் இருந்தது. அந்த சரி ஏதோ ஒன்று அவர் மாதிரி நம்ம பண்ணணும்னு இல்லை, அவர் மாதிரி பண்ணிட்டோம்லாம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் மாதிரி அவர் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, ஆக கனவு ஜாலன்னு சொன்னா நீங்க வந்து பட்டு தூள் பார்த்தேன் தான தான நானு ஒரு டியூன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் எழுதுறாரு. எழுதி சொன்ன சார் கொஞ்சம் விரசமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, வேண்டாம் இல்லை இதுல என்ன விரசம் இருக்குன்னு, கட்டி ஏற ஆசைதான் பட்டு கூந்தல் பார்த்தேன் கட்டி ஏற ஆசைதான் எழுதினார். சார் எங்க ஊர்லாம் எந்த ஊருன்னு மதுரை சார், எங்க ஊர்ல எல்லாம் கட்டி ஏறுனா வேற மாதிரி மீனிங், வேற மாதிரி மீனிங் வந்துடும். கட்டி ஏற ஆசை என்னப்பா கூந்தல்ல கட்டி ஏறு சார், அது நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கீங்க கூந்தல் கட்டி ஏறான்னு. கட்டி ஏறான்னு மதுரையில் என்னன்னு உங்களுக்கு தேனிலே அதான் வேற அசிங்கம் விரசமா வருதுங்க. அப்ப என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னா மெட்டபர்சிமிலியோட எழுதுங்க சார், புரியல அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு சொல்றேன் சார், மீசை எவ்வண்ணம் அதுவே உன் வண்ணம் வேறில்லை, யானை என்று உன்னை சொன்னால் என் வாக்கு பொய்யில்லை, அட கண்ணன் கூட எண்ணம்சம் வானில் பாரு எண்ணம்சம், வானில் போகும் மேகங்கள் வண்ணம் என்ன பாருங்கள், வெள்ளை மேகம் வண்ணம் மாறி வந்தால் தானே பெய்யும் மாறி அப்படின்னு இருக்கா. பார்த்தீங்களா சார், அவ கருப்பு இவங்க இதுன்னு சொல்றது யார் எழுதினது சார், நீங்க தான் சார் எழுதினது, நீங்க தான் சார் எழுதினது. என்ன படம் புது கவிதையில் நீங்க எழுத, புது கவிதை நீங்க தானே எழுதினீங்க. அவங்க ஆமாப்பா என்னப்பா இவ்வளோ வச்சிருக்க நீ பா, தரையில் வந்த மேகமா, பட்டு தோள்கள் பார்த்தேன் பாரிஜாத தேகமா, முதுகு வண்ணம் பார்த்தேன் முல்லைப்பூவின் பாகமா. கரெக்டா அருமையா எழுதினார். அந்த 6 பாட்டும் பயங்கரமா இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா 6 பாட்டுலயுமே அவ்வளோ அர்த்தத்தோட இருக்கும். உடல் என்ன உயிர் என்ன. எப்பா அது வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பயமும் ஏற்படுத்துது அந்த பாட்டு ரசிக்கிறது. ஒண்ணு உடல் என்ன உயிர் என்ன உறவென்ன அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வரும்போது அடுத்த படம் வந்து இப்போ செல்வா சார் வந்து கர்ணா பண்றாரு. கர்ணா பண்ணும்போது அர்ஜுனோட ஏற்கனவே ஜெய்ஹிந்த் பண்ணதுனால அர்ஜுன் விஜயா சார் வந்து அங்கே செல்வா கூட ஜாயின் ஆனார். அப்போ எனக்கு வந்து என்னென்னா செல்வா கர்ணா படத்துக்கு முன்னாடி எனக்கு பிறந்தாள் ஆம்பளையா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் படம் பிறந்தாள் ஆம்பளையா ஐஸ்வர்யாவும் அந்த படம் நான் பண்ணுறேன், கல்யாண சீனியர்ஸ்லாம் பண்ணேன். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த படம் அவங்களே பொண்டாட்டிய தெய்வம் சொல்லிட்டு எஸ் சி சேகர் வச்சு எடுக்கிறாங்க, அது பண்ணுறேன். அப்புறம் செல்வா மகேசன் வராது, அது எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மகேந்திரன் டேரக்டர் மகேந்திரன் வராது. ஒரே ஒருவன் படம் பேர் தனி ஒருவன் வந்துச்சுல, ஒரே ஒருவன் அப்படிங்கிறது தான் நாங்கள் அதுக்கு போய் கம்போசிங் தான் முடிச்சு சார் காளிமுத்து சார் நம்ம அவர் தான் பாட்டு எழுதினார். சீமன் அவருடைய மாமனார். அவர் தான் பாட்டு எழுதினார். காளிமுத்து சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், இவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளிமுத்து. அந்த மாதிரி டிராவல் ஆகி போயிட்டே இருந்தது. ஒரு பீரியட் வந்து நான் அந்த பீரியடில் என்ன பண்ணிட்டேன்னா படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் சீரியல் நிறைய பண்ணிட்டேன். 175 சீரியல் பண்ணிட்டேன். ஸோ அந்த சீரியல் வந்து ஜாஸ்தியாக நான் படத்தை கம்மி பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. படத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறேன், சீரியல் கம்மி பண்ணிடுவேன். ஆனால் சீரியல் என்னென்ன நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணலாம். அதனால இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாலபாரதி அமராவதிக்கு அப்புறம் காணவே காணவே நீங்கள் பார்க்கலப்பா, அதுக்கப்புறம் 21 படம் பண்ணிட்டேன், நீங்கள் பார்க்கல. கோல்மால் நீங்கள் பண்ணுதா சார் அப்படிம்பாங்க, இது இப்போ சாசனம் நீங்கள் பண்ணுதா சார் அது தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்க? பார்க்கவே இல்லையே. ஆவதும் பின்னால் எழுதும் பின்னால் எங்கே நீங்கள் பார்த்தீங்க? பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கல. அமராவதிக்கு அப்புறம் எக்கச்சக்க படம் பண்ணியாச்சு. அதில் பாதி வெளில வந்துச்சு, பாதி வெளில வரல, அது விடுங்க. சாசனம் படத்தில் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு டைட்டில் பார்க்காம இந்த பாதிலேருந்து பார்த்தீங்கன்னா அது இளையராஜா மியூசிக் தான் நினைப்பாங்க. பின்னணி இசை நான் சொல்கிறது அவ்வளவு அது உயிரோட்டமாக இருக்குது. அந்த அதுக்கு காரணம் வந்து அவருடைய பிராண்ட் வந்து உயிரோட்டமாக இருக்கும் மியூசிக் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்க்குறவங்களுக்கு அதுபடியான ஒரு ஃபீலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஆனால் உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது மாதிரி தான் டிக்ஷனரி மாதிரி தான் ராஜா சார். ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே கற்றுட்டதுனால அவரோட சாயல் இருக்கத்தான் இருக்கும். எனக்கு ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா ஒருத்தரோட சாயல் இருக்கும்ல, பாம்பான்னு ஒரு சாயல் இருக்கும். அந்தபடி பார்த்தோன்னா எல்லாருமே என்கிட்ட வந்து குறைன்னு சொன்னது வந்து நீங்கள் ராஜா சார் மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்லைப்பா, அவர் நல்லா நீ கவனிச்சாருன்னா என் மியூசிக் வேற அவர் மியூசிக் வேற நல்லாவே தெரியும். விஎஸ் நரசிம்மன் சார் கூட அச்சமில்லை படத்தில் இன்னும் அவர் கிட்டத்தட்ட ராஜா சார் கம்போசிஷன் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது அந்த பாடலே வந்து இன்னும் ராஜா சார் பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அதான் விஎஸ் நரசிம்மன் சார் வந்து ராஜா சார் சாயலை விட எம்எஸ்சியோட சாயல் எம்எஸ்சி சார் அது இருந்தது. அது எனக்கு புரியுது.
நிறைய இருந்தது. ஏன்னா அவர் மாதிரி பண்ண வேண்டாம்னு அவர் நினைச்சிருப்பார். சாசனம் படத்துல வந்து எப்படி நீங்க கமிட் ஆனீங்க? ஏன்னா அவர் வந்து ராஜா சார் இசைக்கு இல்லாம அவர் நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல ஆக்சுவலா அதுதான் என்ன பிரச்சனையோட? இல்ல ஆக்சுவலா ராஜா சார் வந்து நடுவில் அவருக்கு பண்ணல. அவருக்கு நான் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு தான் மைண்ட்ல இருந்தது. ஒண்ணு, ராஜா இல்லைன்னா எனக்கு பாலபாரதி தான், வேற யாரும் கிடையாது. இந்த 2 பேர் தான் எனக்கு பண்ணணும். ராஜா சார் நான் பண்ணல, நான் அவர் விட்டு போகல. அதனால எனக்கு பாலபாரதி தான் வேணும்னு என்னை விரும்பி கூப்பிட்டு இது பண்ணாங்க. சாசனத்துக்கு முன்னாடி அதான் ஒரே ஒரு சொன்னேன். அதுக்கு முன்னாடியில படம் நாங்கள் நிறைய யோசிச்சு நாங்கள் கம்போசிங்லாம் முடிச்சிட்டோம். படம் எடுக்கிறதுக்கு மகேந்திர சாருக்கு கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. அதுதான் பிரச்சனை. இல்லாட்டி நாங்கள் படம் 3 படம் பண்ணியிருப்பாங்க. 3 படத்துக்குள்ள மியூசிக் நான் கொடுத்தேன். கடைசியா சாசனம் வந்து என்எஃப்டிசி எடுத்ததுனால அது வெகுஜன மக்களுக்கு போய் சேரல. இல்ல கண்டிப்பா நான் அதை இப்படி இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. என்எஃப்டிசி எடுத்துட்டு அதை வந்து போட்டு இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி வச்சிடுறது அந்த படத்தை. அது யாருக்குமே பாக்குறதுக்கு அனுப்புறது இல்ல, தியேட்டர்களுக்கும் வெளியில விடுறது இல்ல. அது மாதிரி அருமையான படம் சாசனம் வந்து இன்னும் அரசாங்கத்துடைய அந்த பெட்டகத்துல பூட்டி கிடக்கு. அது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. இப்போ ராஜா சாரே வந்து உங்களை வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, ஒரு தடவை இவர் வளர்ந்து வர்ற நல்ல மியூசிக் டைரக்டர் பாலபாரதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க அவருடைய நெருங்கி பழகுன அந்த சம்பவங்கள் ஏதாவது? இல்ல கிடையாது. நான் இன்னி வரையும் அவரை நேரம் பார்த்தது இதுல பார்க்கவே. அப்படியா? எப்படி வந்து ராஜா சார் வந்து யாரையுமே அது பேசினது இல்ல? பேசினது இல்ல. அவரை நான் பார்த்திருக்கேன். ஆனா என்ன அவர் வந்து பாலபாரதின்னு அவருக்கு தெரியாது. ரெண்டாவது எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ராஜா சார் நான் அங்கிருந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். அதுதான். நான் பக்கத்துல போயிட்டு நான் என்னன்னு சொல்லுவேன். நான் பாலபாரதி மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவேன். செருப்பு கட்டி எடுப்பேன் அவர்கிட்ட. என்ன சார்? ஆமா சார், என்ன நீ மியூசிக் டைரக்டர் நீ அப்ப நாங்க யாருன்னு கேட்பாரு. அவர் கேட்கறதுக்குள்ள எல்லா உரிமையும் அவருக்கு புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒரு குரு ஸ்தானத்தில் நாங்கள் பார்க்கும்போது நான் சிஷியன் சொல்லுவேன்னு சொல்லிக்கலாம். நான் அதே கேரக்டர்னு சொல்ல முடியுமா? பாலபாரதி மியூசிக் டைரக்டர்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை எனக்குனால விலகிடும். இன்னி வரை பார்க்கல. என் ஒய்ஃபுங்க இப்போ என் பாட்டை அவர் பாட்டு தான் அடிமை. அவங்க சொல்லுவாங்க, ஒரு சாகத்துக்குள்ளே ஒரு தடவையாவது நான் ராஜா சாரை பார்த்துருந்தாங்க என் ஒய்ஃபு. அப்படின்னா பார்த்துங்க, எப்போயாவது கூப்பிட்டு போவோம், உங்கள் கூட நான் வரமாட்டேங்க, நீ போவே நீ வரவே வேணாம். அந்த மாதிரி வெறித்தனமான ராஜா சார் தான். இன்னைக்கு மியூசிக் பண்ணுற எல்லா அனிருத்தா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவரோட தாக்கம் இல்லாமல் யாராலையும் மியூசிக்கே பண்ண முடியாதுங்கிறது நான் எவ்வளோ பேட்டியில் சொல்கிறேன். என்ன சார் உங்களை பற்றி பேசணும், ராஜா சாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, வேற யாருன்னா என்னை பற்றி என்னத்தை பேசுறது? நான் 5 படம் பண்ணியிருக்கேன், 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறது? திருப்பி நீங்கள் அமராவதி, தலைவாசல் இதே தான் பேச முடியும், வேற என்னத்தை பேச முடியும்? போர் அடிச்சிச்சு. எல்லா பேட்டிலையும் இதுதான் தூர்தர்ஷன் எடுத்தாலும் அதுதான், இதில் ரேடியோ பேட்டி கொடுத்தாலும் இதுதான், இங்கே பேட்டி கொடுத்தாலும் அதுதான். நம்ம வெரைட்டியாக பேசுகிறோங்கிறது தான் வந்துச்சு. ஜானகி அவர்கள் வந்து பாடும்போது அவர் சில பாலிசிஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அவங்க பாட? இல்லை, அவங்க கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்டு. ஜானகி அம்மா வந்து எனக்கு பாட வரும்போது யார் என்னன்னு அவங்க ஹஸ்பண்ட் தான் கேட்டாங்க. யார் பாட்டு அதிகாலை காட்டு நீங்கள் பாட்டு பண்ணும்போது நல்லா இருக்குமா, யார் என்ன படம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவங்க இப்போ சரியா வருமா, போகுமா, ஒன்று வந்தால் வர சொல்லுப்பா, இல்லாட்டி வேணாப்பா நான் வேற யார் வச்சு பாடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு கோவம் ஒரு அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாம், வேற ஆள் வச்சு பண்ணிக்கிறேன், எனக்கு ஜானகி அம்மா பண்ண நல்லா இருக்கும்னு. அப்போது வந்து ஜானகி அம்மா சரி ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்குற மெத்தடும் நான் பாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண விதமும் பார்த்துட்டு வச்சுருவோம். நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்க? அதேதான்.